கடவுளே, இந்த சம்மந்தம் நல்லபடியாக அமையணும். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும். அம்மா, காலையிலேயே யார்கிட்டம்மா பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, வேற யார்கிட்ட? கடவுள்கிட்ட தான்ப்பா பேசிகிட்டு இருந்தேன். என்னம்மா, என்னை விட்டுட்டு கடவுள்கிட்ட மட்டும் ரகசியம் பேசுறீங்க? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைடா, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா, நாளைக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டில் இருந்து நம்மக்கிட்ட சம்மந்தம் பேச வராங்க. அம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்மா. ஏன் வேணாம்? எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லைம்மா. நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகணும். அதெல்லாம் செட்டில் ஆகிக்கலாம். பொண்ணு நல்லா வசதியான குடும்பம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் சொத்து பூரா உனக்கு தான் வரப்போகுது. அப்புறம் என்ன செட்டில் ஆகணும் கிட்டில் ஆகணும்ன்ட்டு? அம்மா, பணம் இருக்கிறது மட்டும் வாழ்க்கைக்கு போதாதுமா. அப்போ வேற என்ன வேணும்? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க வேணும். என்னடா சொல்ற? ஒன்றும் இல்லைம்மா, நான் பொதுவாதாம்மா சொன்னேன். இல்லையே, உன் பேச்சில் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. யாரையாவது காதலிக்கிறியா? குமார், உன்னை தாண்டா கேட்குறேன். யாரையாவது காதலிக்கிறியா? இப்போ அதை பத்தி பேச வேணாமா. அப்படின்னா நீ யாரையோ லவ் பண்ற. யாரா அந்த பொண்ணு? டேய், உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்க. எங்க போற? பதில் சொல்லு. இவன் வேற நம்ம தலையில இடிய தூக்கி போட்டு போறானே. அந்த பொண்ணு வேற யாருன்னு தெரியல. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான பொண்ணா இருக்குமா? கடவுளே, இப்பதானே உனக்கு கும்பிட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுப்பா. செல்வி அக்கா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. என்னாச்சு குமாரு? எங்க அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கக்கா. பொண்ணு வீட்டுல இருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வராங்க. என்ன சொல்ற? இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா, அதுவும் பணக்கார வீட்டு பொண்ணா. அப்போ உனக்கு பிடிச்சவங்க. என்ன குமாரு, வழிய மறந்துட்டியா? அதான் பிரச்சனையே செல்வி அக்கா. கவலைப்படாத, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆமாக்கா, ஆனா அம்மாவை கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கும் போது தாங்க கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதை நீ லவ் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். உன்னோட வாழ்க்கையில முக்கியமான முடிவை நீயே எடுக்கணும் குமாரு. என்னடி செல்வி, யார்கிட்ட இவ்வளவு ரகசியமா பேசிட்டு இருக்க? குமார் கிட்ட தான் சின்ன பொண்ணு. சரி செல்வி அக்கா, நீங்க சின்ன பொண்ணு அக்கா கிட்ட பேசுங்க. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சரி குமாரு. அட, நம்ம குமாரா? என்னக்கா விஷயம்? இல்ல சின்ன பொண்ணு, அவனுக்கு பொண்ணு பாக்குறாங்களாம். அடக்கடவுளே, அப்போ வலியோட நிலைமை? அதான் சின்ன பொண்ணு, நம்ம 2 பேரும் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது சரி, நம்ம இருவரும் இருக்கும்போது கவலை எதுக்கு? நீ என்ன பண்ண போற சின்ன பொண்ணு? முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிப்போம். அப்போ சரி சின்ன பொண்ணு, குமாருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம். சரி செல்வியாக்கா, அப்போ நான் கிளம்புறேன். வீட்டில் வேற சாப்பாடுக்கு உழ வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் என் மாமியார் இருக்காரு, ஸ்பீக்கரை ஆன் பண்ணிடுவா. அதுக்கு முன்னாடி நான் போனோங்க்கா. ஆமாம்மா, நாளைக்கு நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். என் பையனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பொருத்தமாக இருப்பா. சரி, அப்போ நான் வச்சிடுறேன். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா என் பிள்ளையோட வாழ்க்கையே மாறிடும். அம்மா, உங்களோட ஆசைக்காக என்னோட ஆசையை நான் எவ்வளோ நாள் மறைக்க முடியும்? என் மனசுல இருக்கிறவளை மறந்துட்டு வேற ஒருத்தையும் என்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்?